இது எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. என்ன சம்பாத்தியம்? இறந்து போயிட்டார்ல, உங்கள்ட்ட பணம் சம்பாதிக்கணும். என்னை மாதிரி அகத்து என்ன செய்வாரு? அவருக்கு 500 300 சம்பளம் கொடுப்பிய, அவருக்கு பத்தாது. அவர் என்ன செய்வாரு? இவங்க நம்ம ஏமாத்திரம் என்ன பண்றது? நீங்க பாத்தியா ஓதட்டி ஆவி வந்துடும், நீங்க 3ஆம் பாத்தியா ஓதுங்க, கோழி அடிச்சு வைங்க, ரொட்டி சுட்டு வைங்க, தொடக்கரியா வைங்க, இது மாதிரி சொன்னா என்ன செய்யும்? எங்களுக்கு கொடுத்து சொன்னா அந்த ஆவி வராது. இந்த மாதிரி நம்மளை பயங்காட்டுறதுக்காக வேண்டி இந்த அஜர்த்துமார்களும் சேர்ந்துகிட்டு இந்த மூட நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களே தவிர, இந்த பேய் இருக்குங்கிற குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? அப்ப மார்க்க ரீதியாக பேய் கிடையாதுன்னு உங்களுக்கு விளங்கி போச்சு. இல்லையா? குர்ஆன் அது வேற எதுவும் முஸ்லிமுக்கு தேவையில்லை, எவ்வளவு போதும். குர்ஆன்ல இல்லன்னா இல்லதான், ரசூலுல்லாஹ் இல்லன்னா இல்லதான். இப்ப என்னை போய் கபர்ஸ்தான்ல படுக்க விடி படுத்துட்டு வந்திருப்பேன், வந்திருக்கேன் பல ஊர்களில் பந்தயம் போட்டு, வழங்குதா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இயலாது. அது ஒரு இடம், செத்து போன ஆளுகள் ஒண்ணுமே பண்ண முடியாது, வரவே முடியாது. இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன? நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திக்கணும்? பேய்ங்கிறாங்கள, பேய் இருக்கிறது பொய்ங்கிறது நம்ம அறிவே சொல்லுது. என்ன சொல்லுது? பேய் நம்மளோட சக்தி உள்ளதானே. இந்த பேய் இருக்கு நம்புறவங்க கருத்து பிரகாரம் நம்மளோட பேய் சக்தி வாய்ந்தது, நம்மளை அடிச்சு சாவடிச்சு கொடுத்துல. அப்ப அவ்வளவு சக்தி உள்ள பேய் எப்பவாச்சு பகல்ல வந்திருக்குதா? பகல்ல வரமாட்டேன், வர வேண்டிய பகல்ல அடிச்சு போனீங்க. அப்படி பகல்ல என்னைக்காவது பேயை பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் பார்த்தது கிடையாது. ஒரு 5 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு, ராத்திரியாவே இருக்கட்டு, பேய் வந்திருக்குதா? பேய் வரமாட்டேங்குது. அப்ப இருட்டுல தான் வருதுன்னு சொன்னா அங்கதான் விஷயம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி தான் பேயை நீங்க பார்த்திருக்கீங்களே தவிர, கண்ணு வெளிச்சத்துல உண்மையை சொல்லும், இருட்டுல பொய் சொல்லும். இதுதான் உண்மை. அதனால ராத்திரில சைனாவுல எல்லாம் பேய் இருக்குதா? அமெரிக்காவுல எல்லாம் பேய் இருக்குதா? ஏன் ராத்திரி எல்லாம் பகலாக்கிட்டாங்க. ராத்திரி கூட அந்த மாதிரி இருக்கு, பார்த்தாலும் பகல் மாதிரி இருக்குங்க. அந்த நாடுகள்ல எல்லாம் இரவுங்கிறத உடைச்சுட்டாங்க. சென்னையில பேய் இருக்குதா? சென்னையில பேய் இருக்காங்க. சென்னையில உள்ள அப்ப எத்தனை கோடி மக்கள், நம்மளோட அதிக மக்கள் உள்ள பெரிய பெரிய சிட்டிகள் எல்லாம் பேய காணோம். பேயெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா, கிராமங்கள்ல லைட் வசதி இல்லாம அறியாமை நில ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னா, அதுல என்ன வழங்குது? பேய்ங்கிறது நம்மளா கற்பனை. என்னது? நம்ம சின்ன வயசுல இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொன்னதுனால என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு காத்து வேகமா அடிச்சாலும் பேய் மாதிரி தெரியும், ஒரு மாதிரியா வெள்ளையா தெரிஞ்சாலும் பேய் மாதிரி தெரியும். சின்னதா ஒரு தட்டுப்பிடிச்சு, காலில் ஒரு தட்டுப்பிடிச்சுட்டு வைங்க, நடிக்கிறோம். ராத்திரில போயிட்டு இருக்கும்போது காலில் ஒரு நூலோ ஒரு சாணலோ காலில் மிதிப்பிடிச்சுன்னு வைங்க, அப்படியே பயம் வந்துடும். ஏன்? நம்ம இப்படி சொல்லி சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க. நின்று வெள்ளையா தெரியுதா, கிட்ட போ, நின்று கையில ஒண்ணும் இருக்காது. உன்னை இப்படி பயங்காட்டி கோழைகளை வளர்த்த காரணத்தினால என்ன ஆயிட்டோம்? பேய் பேய்னு சொல்லிட்டு நம்ம அறியாமையில வீழ்ந்து கிடக்கிறோம். அப்படி பேய்ங்கிற டாபிக்கே கிடையாது. இது இஸ்லாத்துக்கு எதிரானது, அறிவுக்கும் எதிரானது. நல்ல விளங்கிக்கணும்.